என்னோடய லைஃப்பில் இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே இல்லைங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து என்னோடய கையெல்லாம் பாருங்கள் அப்படியே பழுத்து போச்சு. அந்த அளவுக்கு வந்து நான் வெண்ணெய் கடைஞ்சிட்டு இருந்தேன். என் 30 வருஷ வாழ்க்கையில் இந்த மாதிரி நடந்ததே இல்லை. ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி வெண்ணெய் எடுத்து நான் வந்து அப்பாடா இனிமேல் இந்த வேலையே வேண்டாம் விட்டுற அளவுக்கு வந்து ஆயிடுச்சுங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்திங்கன்னா மிக்சியில் தான் வெண்ணெய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மத்து வச்சு கடையிறது எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தப்போ மத்து எடுத்துகிட்டு வந்தேன். அதில் தான் கடைஞ்சிருவேன். பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளேயே வந்து இந்த பாத்திரத்தில் தான் கடைஞ்சிருக்கேன். 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே வெண்ணெய் வந்துடும். ஆனால் இந்த தடவை நாள் முழுக்கங்க திரும்ப திரும்ப ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கடைஞ்சேன். வெண்ணெய் வரவே இல்லை. நான் வந்து மிக்சியில் வெண்ணெய் எடுக்கிறது வந்து உங்களுக்கு வீடியோவை கூட போட்டிருக்கேன். இருக்கும், போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்தளவுக்கு நான் வந்து வெண்ணெய் எடுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் உருக்கி நெய்யாக்கி பசங்களுக்கு கொடுக்குறதுன்னா ரொம்ப விரும்பி அந்த வேலையை செய்வேன். ஆனால் அந்த தடவை ரொம்ப வெறுத்து போயிட்டேங்க. இதில் வந்து என்ன மிஸ்டேக்குன்னு தெரியல. ஆனால் ஒன்று, இது வரைக்கும் நான் என் வீட்டில் வாங்குகிற பால் எடுத்து தான் செஞ்சுருக்கேன். ஆனால் இந்த தடவை வந்து 3 டிஃபன் பாக்ஸ் நிறையா என் பையன் வீட்டிலேருந்து வந்துருந்துச்சு பாலேடு. இதை வந்து எனக்கு எடுத்து நெய் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பாலேடில் தான் இப்போ பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு டவுட்டு வந்து அந்த பாலில் ஏன் வரலை? நம்ம வீட்டில் எடுக்கிற பாலில் வந்துச்சு. அந்த பாலேடுலேருந்து ஏன் வரலை அப்படிங்கிறது எனக்கு இப்போ பாலில் டவுட்டு வந்துருச்சு. இப்போ இவ்வளோ நேரம் கடைஞ்சமே இதை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஃப்ரிட்ஜில் தூக்கி போட்டுடலான்னு போட போகிறேங்க. கடைசியாக தான் பண்ண போகிறேன். வெண்ணெய் எடுத்த மாதிரியும் இல்லை. உங்களுக்கு ஏன் வரலன்னு தெரிஞ்சதுன்னா எனக்கு சொல்லுங்கள். இதில் என்ன மிஸ்டேக் இருக்கும் அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.